வருஷம் வருஷம் பார்ப்போம்ல, என்னென்ன படங்கள் வந்து இந்த வாட்டி நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம்ல. அதே ஒரு ஆர்வத்தோட, அதே ஒரு நார்மல் ஆடியன்ஸாக தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது திடீர்னு நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணும்போது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே இந்த பேரு. பார்க்க. ஆமா. அது என்ன இது? ஏன்னா எல்லாருமே டோட்டலா இப்ப எல்லாருமே இந்த படத்துல நடிச்ச நடிகர்களா இருக்கட்டும், டெக்னீஷியன் எல்லாருமே அடுத்தடுத்த இத நோக்கி எல்லாமே நகர ஆரம்பிச்சாச்சு. திடீர்னு இது வந்து இப்போ பார்க்கிங் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷம் அப்படியே அதுல இருக்கும்போதே இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் வருது. அடுத்த படம் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எம்.எஸ். பாஸ்கர் சார் அப்படிங்கும்போது, அது பேக் டு பேக் வரும்போது, நம்ம எப்போ இந்த படம் வந்து நம்ம எப்பயோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தள்ளி வந்துட்டோம். அந்த படத்த அதோட இத தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு இவ்வளோ ரெகக்னிஷன். அதுவும் எனக்கு எம்.எஸ். பாஸ்கர் சாருக்கு வந்து அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ வருஷம் கழிச்சு அவருக்கு இந்த இந்த படத்துல ஒரு நல்ல ரெகக்னிஷன் அவருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ம். ஸோ ஸ்டில் எல்லாருமே இப்போ ஒரு கெட் டுகெதர் மாரி தான் எல்லாரும் திருப்பி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அப்போ நடந்தது எல்லாத்தையும் இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம்.